இங்க தோமின்னு ஒருத்தவன் பஞ்சம் பொழைக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு வந்திருக்கான். அதே ஊர்ல பணக்காரன் ஒருத்தன் இருக்கான். இவன பார்த்துட்டு, "என்னடா கிழிஞ்ச வேட்டிலாம் போட்டுருக்க? என்ன பார்த்தா மரியாதைலாம் குடுக்க மாட்டியான்னு?" அவன் பணக்கார திமிர காட்டி அவன போட்டு அடிக்கிறான். அதுக்கப்புறம் "உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா? உன் பொண்டாட்டி அழகா இருப்பாளான்லாம்?" கேட்டு நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த தோமியும் வலி தாங்க முடியாம ஆத்துல ஒரு இடத்துல போய் படுத்துடுறான். நைட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் பொண்டாட்டி அழுதுகிட்டு இருக்கான். இந்த பணக்காரன் இங்க வந்து தப்பா நடந்திருப்பான் போல இருக்கு. அவன சும்மா விட மாட்டான்னு சொல்லி காலையில டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பணக்காரனும் இந்த தோமியை ஆளை வச்சு கூப்பிட்டு விடுறான். அங்கே போனால் இவனுக்கு வேட்டியும் பொண்டாட்டிக்கு புடவையும் வாங்கி கொடுத்து ஒரு கல்லுக்கடையில் இந்த தோமியை வேலைக்கும் சேர்த்து விடுறான். தோமியும் அந்த பணக்காரன் கூட வேலைக்கு சேர்ந்து காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகும்போது பார்க்குறான். ஒரு பொண்ணுக்கிட்ட இவன் தப்பாக நடந்துக்கிறான். இவனடா இப்படி பண்ணுறானேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். நைட்டு இவன் இல்லாத சமயத்தில் அவன் பொண்டாட்டிக்கிட்டையும் தப்பாக நடந்துக்கிட்டு இவனை பார்த்த உடனே வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு அந்த பணக்காரன் போகிறான். இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை நம்ம வாழணுமா? இதுக்கு நம்ம செத்தே போயிடலான்னு தோமியோட பொண்டாட்டி அவங்ககிட்ட அழுதுகிட்டு இருக்கா. அவனும் கட்டி பிடிச்சி அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் ஊரில் ஒருத்தனோட பொண்டாட்டி இன்னொருத்தவங்க ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து இந்த பணக்காரங்கிட்ட வருது. இவனும் போயிட்டு அந்த ஓடி போனவனை போட்டு அடிச்சுட்டு அந்த பொண்டாட்டிக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறான். இது எல்லாத்தையும் இந்த தோமி பார்த்துட்டு இவனுக்கு ஒரு சட்டம் ஊருக்கு ஒரு சட்டமான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான்.